கர்த்தருடைய மிகுள்ள நாமத்துக்கு எல்லா துதியும் கனமும் மகிமை இன்று என்று சதாகாலம் உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டை நம்ம கொண்டு சேர்த்த தேவனுக்கு எல்லா கைகளை விட்டு நல்ல ஒரு அலையை செய்யலாம். எல்லோரும் எழுந்து நிற்போமா? ஒரு 2 நிமிடங்கள் அற்புதமான ஆராதனை வேலை. 2025 நாம் கடந்து விட்டோம். 26ஆம் வருடத்தில் கிருபையோடு வந்து நிற்கிறோம். இதுவரை அழைத்தவர் நம்மை சும்மாவா அழைத்து வந்தார். அழைத்து வந்து கைவிடுவதற்காக இதுவரை காத்து விட்டார். இல்லை, அவர் அற்புதமான தேவன், வாக்குத்தத்தங்களின் தேவன். அனைவரும் கண்களை மூடி ஆராதனைகளில் மகிமையுள்ள தேவ பிரசன்னம், அவருடைய மகிமை ரசிக்க ரசிக்க இதை கரைந்து கொண்டே இருந்தது. சகோதரி சொன்னது போல வெள்ளுகை போல உருகி அற்புதமான தேவனுடைய வார்த்தை நம்மத்திலே ஊற்றப்பட்டது. எல்லா கண்களை மூடி கரங்களை திறந்து அப்பா என்று அழைத்து மகிழ்ந்த பிரசன்னத்தில் நாங்கள் ஆழமாய் நாங்கள் மூழ்கி நாம் ருசிக்க விரும்புகிறோம். ஆராதனைகளில் எரிந்த அந்த வல்லமை எதுவரைக்கும் நாம் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. யாரும் பயப்படவே வேண்டாம், யாரும் கலங்கவும் வேண்டாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தங்களை பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்ற வார்த்தை இருக்கிறது அல்லவா? அந்த வார்த்தையின்படி நம்முடைய கர்த்தரால் பிசாசு அழிய போகிறார். அவருடைய கிரிகள் நொறுக்கப்பட போகிறது. எல்லோரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை வாழ்க்கை பாடுவோம். ஆண்டவரை துதித்து பாடுவோம். தெய்வ மகிமை இறங்குவதால் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் தெய்வ மகிமை தெய்வ வல்லமை இறங்குவதால் ஒவ்வொரு சிந்தையும் தடை செய்கிற சாதனை பலவீனத்து நாம் இயேசுவின் நாமத்தில் திகழமாக போவதாக மகிமை தேவன் ஒவ்வொருவர் மீதும் பரிபூரணமாக இறங்குவார்கள். மகிமையாக இறங்குவார்கள். போல வந்து இறங்கியவர்கள்
கர்த்தராகிய நான் என்று கர்த்தராகிய நான். இந்த புதிய வருடத்தில் அநேக புதிய சந்தோஷத்தோடு துவங்கி இருக்கிறோம். சில துக்கத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம். சில வேளைகளில் பழைய நினைவுகள் அந்த புது வருடத்தை ஆரம்பிக்கும் பொழுது சிந்தனையில் வந்து அதையும் மீறி ஆண்டவர்கள் நம்பிக்கை வைக்கிற வருடத்தை துவங்கி இருக்கிறோம். ஒரு சில செய்தி அனுப்பியிருந்தேன், அதை நான் வாசித்தேன். பக்கத்தில் உள்ளவங்களா டேடி போது நிறுத்தி கேட்டாங்க. அது எழுதியிருந்தது, காலண்டர் மட்டும்தான் மாறும் புது வருஷத்தில், அதே மனுஷன் அதே பிரச்சனை அதே வேலை அதே கஷ்டத்தோடு இருந்துட்டு தான் இருக்கும், நீங்கள் உங்களை மாற்றிக்கணும்னு அதில் இருந்துச்சு. உலகத்தில் அது உண்மைதான் இல்லையா? ஆனால் நம்ம காலண்டர் மாற்றுறதில்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை, ஒவ்வொரு நாளும் புதிய பலன். அப்போ காலண்டர் மாறினாலும் மாறாவிட்டாலும் நம்ம வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். அதுக்கு நம்பி இங்கே எவ்வளோ இருக்க வேண்டியது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிரிடமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். சொல்றது யார் தெரியுமா? கர்த்தராகிய நான் என்ற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். இந்த புதிய வருடத்திலே வருடத்தின் ஆரம்பம் என்றாலும் கடந்த வருடத்தில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிற அநேகர் உண்டு. உண்மைதானா? 25ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த வருடத்தின் முடிவில் இந்த காரியம் முடிந்திருக்க வேண்டும், எனக்கு இந்த காரியம் முடிந்திருக்க வேண்டும், இந்த காரியத்தில் எனக்கு மாற்றம் இருக்க வேண்டும் என்று பலர் நாம் உபவாசித்தது உண்டு, ஜெபித்தது உண்டு. ஆனால் 26ஆம் ஆண்டு வரும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்களை தேடி பார்த்தா சில வாக்குத்தத்தை ஞாபகமே இருக்கிறது இல்லை. அந்த வார்த்தை எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு, எப்படியாச்சும் கர்த்தர் சொன்னதை செஞ்சிருவாரு. அப்படிதானே? சொன்னதை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஏனென்றால் சொன்னதை செய்கிறவர் அவர் ஒருவர் மட்டுமே. உலகத்தை எத்தனையோ பேர் நம்ம இடத்தில் வாக்கு பண்ணுவார்கள், சொன்னதை செய்ய மாட்டாங்க இல்லையா? உயிரை கொடுப்பேன்வாங்க, உயிரை கொடுத்துருவாங்களா? நீ பயப்படாதக்கா, நான் இருக்கேன் உனக்கு, அக்கா நீ இருப்பக்கா, நான் இருக்கக்கூடாது, கூடவே இருந்திருப்பான். நம்ம மேலே வர்ற வரைக்கும் கூட இருப்பான், மேலே வந்தவனே கவுத்துடுறான் பாருங்க. அதுக்குன்னே பிறந்தவன், நம்ம அழிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு, இருக்கா இல்லையா? ஆமாம், நமக்கு நண்பன் 1-2 கைவிட்டி எண்ணிடலாம். அவனை எதிராசி போட கணக்கு போட்டு பாருங்க. அடாடாடா, கர்த்தரை பற்றி வாக்கு தத்தையும் பேசுவான். இந்த பக்கம் நமக்கு விதமாக பேசிக்கிட்டு தான் இருப்பான். பேசுகிறது நம்ம மேலே, ஜெயிக்கிறது நம்ம மேலே. நம்முடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்தப்படுத்த நிர்மூலமானதை கட்டுவேன் என்று நான் கர்த்தர் இந்த வருடத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். உடைந்து போயிட்டு அல்லவா 24, 25 வருடங்களில் குடும்பம் உடைந்து விட்டது, சூழ்நிலைகள் உடைந்து விட்டது, சரீரம் நொறுக்கி போனது, பிசினஸ் அவுட், வச்சிருந்தனால மிச்ச மீதியும் போச்சு, இருந்த கொஞ்சம் பேரவீனமும் போச்சு. எல்லாரும் சொல்றது வயசு ஆக ஆக எனக்கு இந்த பிரச்சனை வருது. இல்லைங்க, வயசு ஆக ஆக தாங்கி கூட பிடிச்சிக்கிட்டே போவார். அதுதான் அவர் வாக்கு பண்ணியிருக்காரு. உடைந்து போனது, நிர்மூலமானது, ஒன்றும் கட்ட முடியாது. எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. மீண்டும் பல நூற்றாண்டுகளுக்கு பின்பதாய் சாலமோன் எழுப்பி அதை கட்டி எழுப்பினார். மீண்டும் அது அழிந்து போனது, நொறுக்கப்பட்டது. இன்று இருப்பது முழு தேவாலயம் அல்ல. தேவாலயத்தில் அந்த உடைந்து போன சிறுகள் மட்டும்தான் அங்கே இருக்கின்றன. ஆனால் நம்மை கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். உடைந்தவர்கள் என்னவென்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். நொறுக்கினது உங்கள் உள்ளம் எப்படி நொறுக்கிறது என்று அவருக்கு மட்டும் நான் தெரியும்.
உன்னுடைய கண்ணீர் எத்தனை மதிப்புள்ளது என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் நமக்கு கூட தெரியாது. எனவேதான் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய கண்ணீரை நம்முடைய துருத்தி எடுத்து வைத்திருக்கிறார். ஒரு பெரிய துருத்தி, ஒரு பெரிய பாட்டில் உங்கள் பேரில் பரவத்தில் இருக்கிறார். அதில் இங்குதான் நாம் சிந்துகிறோம் என்று நினைக்கிறோம். இல்லை, தூதர்கள் அதை கொண்டு போய் நம்முடைய சொந்தமான அந்த துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அப்பா அப்பொழுது வந்து பார்ப்பார், நம்மையும் பார்ப்பார், நம்முடைய துருத்தில் உள்ள முத்துக்களை பார்ப்பார். அந்த கண்ணீர் முத்துக்கள், நாம் வேத முத்துக்களை ருசிக்க கண்ணீர் முத்துக்கள் கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் வரும், ஆண்டவர் சித்த தடவுடன் செய்ய மாட்டாங்க. வானத்தை உடச்சிதான் போட்டது நம்ம ஆண்டவர் இல்லைங்க. ஆமாவே இல்லையா? வானத்தை உடச்சிதான் போட்ட மாட்டார். அவர் என்ன சொத்தாக நம்முடைய சம்பத்தாக வச்சிருக்கிறார். இந்த வானத்தை இன்னைக்கு வர இந்த ஒரு பணமோ இந்த நகையுமோ வச்சு நம்ம வாழ்க்கை இருக்கு. நம்ம வாங்குற சம்பளத்தில் 5ஆம் தேதியோட பிளான் போட்டு அன்றைக்கே எல்லாம் முடிச்சு போயிடும். ஆஃபர் போனோம்னா 5 ரூபா மட்டும் தான் நிற்கிது. அதை போன மனசு இல்லாமல் ஆண்டவரே நீ கொடுத்தா நான் போனேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் கொண்டு இருக்கு. உடஞ்சை எல்லாமே கட்ட விடாதான் ஆமென் சொல்லுங்க. விசுவாசிச்சு ஆமென் சொல்லுங்க. என்ன உடைப்பு உடைச்சிருந்தாலும் சரி, இதை உடைச்சு போச்சுல்ல. அன்றைய இடங்களில் உழைத்துட்டு போகும் பொழுது சொல்லுங்க, இதை நொறுக்கிறவர்களாக வந்து நிற்பார். வந்து நின்று கண்ணை மூடும் பொழுது அவருக்கு இதை கட்ட காண்பிப்பார். தேவனை பயன்படாது. அநேக இதயங்கள் சிதறி போயிருப்பார். நல்ல ஒரு ரோஸ் கலர் ஹார்ட் அப்படியே கிளாஸில் இருந்து வச்சுருப்பார். அப்படி ஒரு சிதில் எடுத்து இருக்கும். கற்று காண்பிப்பார். சில இடங்களில் பொருட்கள் சூழ்ந்திருப்பதை காண்பிப்பார். அதில் ஒருங்கிருக்கிற ஒவ்வொன்றிலும் ஒரு வார்த்தையை காண்பிப்பார். அந்த வார்த்தை அப்படியே அவருக்கு சொல்லுகிற பொழுது அவர் உடைந்து விடுகிற கண்ணீர் மிகுந்த வேதனையை கொடுக்கும். ஏன் தெரியுமா? ஊழியம் என்பதற்காகவோ நீங்கள் ஜெபிக்கணும் என்பதற்காகவோ அல்ல. நம்முடைய இதயத்துள்ள நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு நொடி பொழுதிலாகி நம்மை கைவிடுவதே. ஒரு விளைவுகள் அவமானம் நமக்கு பெரிதாக இருக்கிறது. தேவனுக்கு அது அவமானம் இல்லை என்று நாம் நினைக்கலாம். இல்லை, இதுவரை கர்த்தர் அழைத்து வந்திருப்பது நம்மை கைவிடுவதற்காக, நாம் அவமானப்படுவதற்காக, அல்லது அவமானத்தை அப்படியே விட்டு கைப்பிடித்து வீட்டு ஒரு ஆசீர்வாதத்துக்கு கொண்டு செல்வதற்காக அல்ல. ஆண்டவர் உங்களுடைய இலக்கத்திற்கு பதிலாக கைகளை தவிர அவர் நிர்மூல ஆற்றலை கட்டுவார். மாத்திரமல்ல, பாழானவைகளை பயிரிடமாய் மாற்றப் போகிறார். பெருமழை வரும். பெருமழை வந்தது. அநேக விவசாய நிலங்கள் அழிந்து போனது. பல லட்சம் ஏக்கர்கள் மூழ்கி போனது. விவசாயிகள் எல்லாம் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறார். ஐயா, எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 10,000 20,000 வச்சு கொடுங்க, எப்படியாவது எங்களுக்கு பிழைப்பு வேண்டும்னு கேட்குறாங்க. திருப்பி அதை நட்டு வளர்க்க முடியுமா? முடியாது. கவர்மெண்ட் அவங்க எவ்வளோனா முடிஞ்ச அவங்க பணம் கொடுத்தாலும் அழிந்த விதைகள், அழிந்த நாற்று அழிந்ததே. இயற்கை என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் தேவனுடைய கருத்தில் இருக்கிறார். சொல்லுகிறது, காற்றின் 4 திசைகளில் தன்னுடைய வலக்கரத்தில் பிடித்திருக்கிறார். இந்த அழிந்து போன நாற்றின் நடவெல்லாம் மனிதர்களுடைய கண்ணீரை வருவிக்கும். ஆனால் நம்முடைய அழிந்து போன நாட்களும், அழிந்து போன சூழ்நிலைகளும், எழுந்து போன சந்தோஷமும் தேவனுக்கு கண்ணீரை வரவழைக்கும். நாம சொல்லுகிறேன். எனவே தான் அவர் சொல்லுகிறார், பாழானதை பயிர்களமாய் மாற்றப் போகிறார். நம்ம நாட்டில் இருந்து நிற்க போகிறது. ஒரு எஸ்டேட் ஒன்றுக்கு சென்றிருந்தேன். அவர்கள் புதிதாக இயேசுக்கு வந்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் சென்றிருக்கும் பொழுது ரொம்ப ஆசையாய் செவ்வாழை மரத்தை வாங்கி ஒரு 12 மரங்களை வைத்திருந்தார்கள். அந்த அம்மா அதை குழந்தை போல பார்த்தாங்க. அப்போ ஒரு நாள் பயங்கர காற்று வீசுகிற பொழுது அதில் முதலாவது உள்ள ஒரு மரம் கோடை தள்ளி இருந்தது, கீழே விழுந்துருச்சு. இவங்க புதுசாக வரவங்களுக்கு எதுக்கு ஜெபிக்கணும்னு தெரியாது இல்லையா? நிறைய பேர் ஜெபக்கு சொல்ல தெரியாது. நாய்க்குட்டிக்காக ஜெபடுங்க, இங்கே வாழை மரத்துக்காக ஜெபடுங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம அந்த மனசு வச்சுட்டு ஆண்டவரே அவங்க வெற்றி தாருக்கு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வாங்க, அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். நான் போய் ஆண்டவரே இந்த வாழை மரம் விழுந்துருச்சு,
அம்மாவுக்கு ஒரு மனசு ஒரு ஆறுதலை தார். அவங்களுக்கு ஒரு ஆறுதலை தார். எப்படி ஆகணும் நம்ம ஜெபத்தான் எப்படியாவது ஆண்டவர் அறிந்து கொள்ளணும். அவ்வளோதான் ஜெபம் பார்த்துட்டேன். அடுத்த நாள் காலையில் ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ அந்த பழைய ஃபோன் டிஃப்ரெண்ட் அடிக்கணும். எடுத்தா தம்பி வந்து ஜெபம் பண்ணல அவன் வாழை முறை எந்திரிச்சு நின்று செய்தாங்க. ஒரு கை தட்டுக்க கற்றுருக்க சொல்லுங்க. இயேசுவை அறியாத இயேசுவை நம்புற ஒரு சின்னவங்களுக்கு வாழை முறை எந்திரிச்சு நிற்குதுங்க. இவ்வளவு தூரம் ரட்சிப்பை பற்றி இத்தனை வருஷம் போஷித்து சீராட்டி பாராட்டி தோலை சுமந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. உங்க நாட்டில் அழியுமா என்ன? மிகுந்த கனிகளை கொடுக்கும். கை தட்டுக்க உங்க வயல் அப்படியே பற்றி நினைச்சு பாருங்களேன். உங்க வயல் எல்லாம் போச்சு, பணம் எல்லாம் வீணா போச்சு, பிள்ளைக்கு கட்டுற ஃபீஸ் எல்லாம் அவுட்டு, வாங்குற சம்பளம் எல்லாம் போச்சு. எந்த நகையெல்லாம் நம்மகிட்ட இருக்க வேண்டியதான் பேங்க்காரங்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம அவை காசு கொடுத்து வாங்குற மாதிரி எல்லாம் போச்சு. ஐஸ்வர்யம் எல்லாம் போச்சு. ஒரு பெரிய சீரழிவை கண்டு விட்டோம். பெரிய துன்மார்க்கத்திற்கு நாம் இரையாகி போனோம். உண்மைதானே? உண்மைதான். ஆனால் கர்த்தரோ வாழாத ஒவ்வொன்றையும் பயிர்களை மாற்றப்படுவார். இதுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டியது நீங்கள் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றதை செய்யணும். ஆமாம், அப்பா சொல்றதை செஞ்சா பிள்ளைக்கு ரிவார்டு. அப்பா சொல்றதை கீழ்ப்படிஞ்சா பிள்ளைக்கு ரிவார்டு. ஆமாம். ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம். ஏசாயா 43:1-13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தராகிய நான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா இருக்கீங்களா? முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம் சொல்லுங்க. நீங்க சந்தோஷமா இருங்க. பிசாசு வைக்கப்பட்டு போவான். அவன் வந்து என்னமோ பண்ணி பார்க்குற நம்ம சோத்து போற மாதிரியே இல்லை. ஒரே ஆட்டை தான், ஒரே பாட்டை தான், ஒரே அல்லையே சொல்லுங்களேன். நல்லா தேவை துதித்து பாடிக்கிட்டே இருக்கு. அவன் அவனே வைக்கப்படும், அவனே ஓடி போயிடுவான். கர்த்தராகிய நான் ஒரு வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிறாராம். நம்ம சும்மா இருக்கும்போது வந்து அந்த வார்த்தையை சொல்றாரு ஆண்டவர். நம்ம சும்மா இருக்கும்போது வந்து பயப்படாது, நம்ம துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. இல்லை, 12வது வசனம் பாருங்க. உன்னோடு போராடினவர்களை தேடி பார்க்க முடியாது. அழிந்து போன அழிவு நீ ஆராய்ந்து பார்த்தாலும் பார்க்க முடியாது. உன்னோட யுத்தம் பண்ண மனுஷர் ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க. மனுஷனுக்கே இந்த நிலைமை சாத்தான கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஐயா, கர்த்தர் மனுஷனை வெறுக்கிறவர் அல்ல, பாவியை வெறுக்கிறவர் அல்ல, பாவத்தை வெறுக்கிறவர். பாவிக்கு இடம் கொடுப்பார். எப்படி ஆயிரம் மனம் தருமானம் இறக்கத்தை கொடுத்து பார்க்கிறார். அப்ப நமக்கு ஒரு போராட்டம் வந்துட்டா கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாருங்க. அவர் முன்னாடி போயிடுவார். தாவீது ஒரு தாசனை அழைத்தார். ஒன்றுமில்லாமல் பாட்டுக்குடி பின்னாடி இருந்தவனை அழைத்து ட்ரைனிங் கொடுத்தார். முதல்ல எப்படி யுத்தம் செய்யணும். அவங்க அண்ணமாரெல்லாம் போய் மிலிட்ரியில் இருந்து ஈட்டி அவங்கெல்லாம் வச்சுட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் தாவீதுக்கு ஒரே ஒரு கவலை கையில் கொடுத்தாங்க. அண்ணமாருக்கெல்லாம் மிலிட்ரி ட்ரைனிங். கோலியாத்தை பார்த்த உடனே பிச்சுட்டு ஓடிட்டாங்க. ஆனால் கர்த்தர் கவலுக்கு ட்ரெயின் பண்ண ஒரே வச்சு கோலியாத்தை அவுட்டு. நல்ல சொல்லுங்க. அப்போ கர்த்தருடைய கரம் இருந்து அவரோட ட்ரைனிங் அப்படிதாங்க. போராடின மனுஷர்கள் யார் இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் போவாங்க. நல்ல சொல்லுங்க. தன்னுடைய பிள்ளைக்கு விரும்ப ஒரு யுத்தம் வந்துட்டா கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். அந்த யுத்தத்தை செய்து முடிப்பார். அது நம்ம ஒரு காரியம் செய்யணும். இந்த பழைய யுத்தத்தில் என்ன மிஸ்டேக் பண்ணணுங்கிறத பார்த்து முன்னாடி ரிப்பேர் பண்ணணும். பெரிய கம்பெனிகளிலே R&D என்று சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். நாங்கள் சில எல்லா இடத்துல அதை பார்த்துருக்குறோம்.
DRDO என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய விமானங்கள், யுத்த போர் விமானங்கள் இதில் ஆராய்ச்சி பண்ணி அடுத்தது இப்படி டெவலப் பண்ணி கொண்டு போகிறோன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டீங்களா, இப்போ இந்த ஒரு 20-30 வருஷத்தை கடந்தது நம்ம வாழ்க்கை கொஞ்சம் பின்னாடி திருப்பி பாருங்களேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி செல்லுனால என்னன்னு தெரியாது, தெரிஞ்சதெல்லாம் அந்த பெரிய செல்லு அவ்வளோதான். நான் செல்ஃபோன் வந்த புதுசில் எனக்கு ஒருத்தர் ஆஃபரிங் கொண்டு வந்து ஒரு மொபைல் கொடுத்துட்டேன். இந்த மொபைலை வச்சு மட்டும் நான் பட்ட பாடு. இப்போ வர சிஸ்டம் தான் இருக்க நல்ல இவ்வளோ பெருசு பிரிச்சுட்டா இவ்வளோ பெருசு நிற்கும். ரொம்ப அவமானமாக ட்ரெயின் ஏறிட்டு திடீர்னு யாராவது கால் பண்ணுவாங்க, உடனே அந்த முழு ட்ரெயினும் திரும்பி பார்க்கும். சில நேரத்தில் தெரியாத மாதிரி நாலு சேர்த்து சாம பண்ணிடுங்க. ஏதோ எடுத்து பேசினா என்னமோ புதுசாக என்னமோ வச்சுருக்காங்க, என்னமோ பண்ணுறாங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இன்றைக்கி பாருங்க, செங்கல் வச்சு செங்கல் கிடையில ஃபோன் எடுத்து ஹலோங்கிறது மாறி போச்சுங்க, எல்லாம் மாறி போச்சு. கொஞ்ச நாள் வீட்டில் மாமரைக்க மாட்டேன், நல்லா போட்டு நான் தனியாக அந்த வாலிப நாட்களில் எங்கள் ஹவுஸ் ஓனர் ஒரு ஆட்டுக்கு வாங்கி போட்டிருந்தார். நல்லா உட்காந்து காலையில் ஊரை வச்சுட்டு போய் ஜீசஸ் காசில் வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் தான் நல்லா 8-9 மணி நேரம் ஊறி நல்லா பதமாக இருக்கும். நல்லா உட்காந்து அலையிலேயே போட்டுட்டே ஆட்டுவேன். இன்னைக்கு ஆட்டோமேட்டிக் அது கொட்டுனா அப்படி வருது. இன்னொரு டில்டிங் ஒன்று வேறு, கவுத்தா மாவு தானாக கொட்டுனா இந்த கொஞ்ச நாள் கவுத்து தானே இட்லி போட்டு வெளியே கொடுக்குறோங்க. காலமெல்லாம் மாறி போச்சு. நம்ம தான் அந்த பழச விடுறதே இல்லை. அதே பிரச்சனை, அதே விசுவாசம், அதே ஒரு சாப்டர் ஒரு நாளைக்கு, அதே 2 நிமிஷம் ஜெபம். ஆமாம் இல்லையா? பதில் சொல்லாதீங்க. நம்ம மாறணும்ல. ஒரு பொருளாசர் ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார், எல்லாமே மாறி போயிடுச்சு, இன்னைக்கு நம்ம தான் மாறலை. பிரைஸ் பீ டு காட். அவர் சொன்னாரு, அன்று இருந்த காலம் இந்த காலம் மாறி போயிடுச்சு. மாத்தணும் ஐயா, மாத்தணும், கொஞ்சம் மாத்தணும், நம்ம மாறணும். மாத்தணும் ஐயா, மாத்தணும், கொஞ்சம் மாத்தணும், நம்ம மாத்தணும், நிறைய மாறணும். எனக்கு பேர போய் அங்க மூத்து பேர ஓடி வந்து எனக்கு பேர போய் அங்க மூத்து பேர ஓடி வந்து ஊர் நீர் பம்பு போட ஊருக்கெல்லாம் தண்ணி பாய், ஊர் நீர் பம்பு போட ஊருக்கெல்லாம் தண்ணி பாய். மாத்தணும் ஐயா, மாத்தணும், நாம மாறணும், நிறைய மாறணும். சந்திரனில் கால வச்சு சங்கீத ராகம் பாடி, சந்திரனில் கால வச்சு சங்கீத ராகம் பாடி, சக்கரமா சுத்தி வரலாம் பாருங்க. கொஞ்சம் காலத்தோட கொஞ்சம் நேரத்தோட கதையை கொஞ்சம் மாத்துங்க, கொஞ்சம் காலத்தோட கதையை கொஞ்சம் மாத்துங்க. ஐயே தம்பி தங்கச்சி அக்கா, மாத்தணும் ஐயா, மாத்தணும், கொஞ்சம் மாத்தணும், நாம மாத்தணும். மாட்டு வண்டி போய் அங்க மோட்டக்காரு ஓடி வந்து, மாட்டு வண்டி போய் அங்க மோட்டக்காரு ஓடி வந்து, பாட்டை கூட்டை ஏறிடாத ரோட்டு மேல ஓட்ட பாரு, பாட்டை கூட்டை ஏறிடாத ரோட்டு மேல ஓட்ட பாரு. மாத்தணும், ஆமா மாத்தணும் ஐயா, மாறணும், நம்ம மாறணும், இன்னைக்கு மாறணும், இப்போ மாறணும். சத்தமாக சொல்லுங்க. அதே விசுவாசத்துல தான் நான் இருக்கிறேன் இல்லையா? நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டது? கண்டிப்பாக விசுவாசம் தானே? இல்லை இல்லை, எல்லாரும் சந்தேகம், யாரும் எப்படி வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மைதாங்க, என் விசுவாசம்ல கடுகளவு இல்லை. உங்களுக்கு பெருசாக தான் எனக்கு ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிப்பார். ஏன்னா கடுகளவு விசுவாசம் எனக்கு இருந்தா இந்த மலை பார்த்து போனால் போயிருக்கோம். ஆமாவா இல்லையா?
நீங்க எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் போ, ஏன் போகல? அப்ப நம்முடைய விசுவாசம் கடுகளவு, சத்தமா சொல்லுவேன், நம்ம ஒரு குடும்பம் தானே, சொல்லி சத்தமா, கடுகளவு இல்லை. அப்போ நம்ம விசுவாசம் என்ன பண்ணுது? நம்ம விசுவாசம் கடுகளவு இருக்கோ இல்லையோ, அதோட சிறுசோ பெருசோ தெரியாது. அந்த விசுவாசம் துவக்கிறவர் யாருன்னு இருக்குது. ஆகையினால சொல்லுகிறோம், எல்லாம் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு போ. அவிசுவாசமே என்னை விட்டு போ. அதே பிரச்சனை திருப்பி திருப்பி 26 கொண்டு வராங்க. இந்த வருஷம் கர்த்தர் நிர்மூலமானதை கட்டுகிறவர். அடுத்த கட்டடத்துக்கு வேலையை பாருங்க, பட்ஜெட்டை போடுங்க. ஆண்டவரே இந்த வருஷம் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறேன், என் மூலமா சாட்சி பெருக போகுது, நான் இதை கர்த்தருக்கு செய்ய போகிறேன், என் ஜெபம் 2 மணி நேரமா மாற போகுது, என் வேத வாசிப்பு ஒரு நாளைக்கு ஒரு புத்தகமா வாசிக்க போறேன், என் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்க போறேன்னு வாழ்க்கை மாற்றி ஓடிவாங்க. கர்த்தராகிய நான் நிர்மூலமானதை கட்டுவேன். நாமே சொல்லுங்களேன். ஏசாயா 27 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 27:3. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தராகிய நான். சத்தமா சொல்லுங்க. முதல்ல ஸ்கூலுக்கு வந்து எல்கேஜி மாதிரி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன், ஒருவருடைய சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். வரலையே சொல்லுங்க, கர்த்தராகிய அவர் இன்னைக்கு நம்ம கூட செய்ய போகிற காரியம் இதுதான். ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார், பராமரிக்கிறார். அன்னைக்கு விட கர்த்தர் நம்மை பாதுகாப்பது நமக்கு தெரியுது இல்லையா? இதை நினச்சிக்கிட்டே வண்டி ஓட்டுறது, இதை நினச்சிக்கிட்டே பஸ்ஸில் போகிறது, பக்கத்தில் இன்னொரு ஆளுக்கு வந்து அவன் ஃபோனில் அவன் பிரச்சனை பேசிட்டு வருவான். நம்ம காது மாதிரி அங்கே போவோம், அது எப்படி தான் அவனுக்கு பிரச்சனை, அந்த கான்வர்சேஷன் கேட்டுட்டு இருப்போம். ஒருவேளை அதோட பிரச்சனை கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஆண்டவரே எனக்கு பரவாயில்ல ஆண்டவரேன்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லைன்னா சொல்லுவோம், அந்த பரவாயில்ல எனக்கு அதோட பிரச்சனை மோசம். கர்த்தர் காப்பாற்றுகிற விதம் என்ன தெரியுமா? இரவும் பகலும் சேதப்படாமல் காத்துக்குவார். கர்த்தர் ஒரு நாள் தான் வருவார், சேதப்படாமல் காத்துக்குவார். யாரை? நமது பரிசுத்தவான்கள். லேவியராகமத்தில் வாசிக்கிறோம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல. லேவியராகமம் 20 அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தமாய் இருக்கிறபடினாலே நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிற. நம்ம சொல்லுங்களேன். அப்போ பரிசுத்தமாய் நம்ம காத்துக்கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த வருடத்தை பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நாம சொல்லுவோம், இந்த வருஷம் ஜீசஸ் கிளாஸ்க்கு நீங்க வந்திருக்கலாம், ஆனா இந்த வருஷம் கர்த்தராகி அவர் சொல்லுகிறது தான் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. இனி ஃபுல்லா சாட்சி எழுத போறீங்க. நாம சொல்லுங்க, ஒரு சாட்சி 2 சாட்சி இல்லை, வாழ்க்கையை சாட்சியை மாற போகுது. ஏனென்றால் இரவோ பகலும் சேதப்படுத்தாமல் காக்கிற ஒரு தேவன் வாக்குத்தத்தங்களோடு இந்த வருஷத்துக்குள்ள துவங்கி இருக்கிறார். பழசெல்லாம் நம்ம மாறும். நாம சொல்லுங்கள, நான் யாரையும் கை கொடுத்து சொல்ல விரும்பல. ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க, ஆளா நீங்க இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் ஜெபமா மாற்றுங்க. 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 2 மணி நேரம் ஜெபமாய் மாற்றுங்க. ஒரு அதிகாரம் படிச்சுட்டு போற நீங்க புத்தகமா படிங்க, உட்காந்து வாசி. ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு 4 மாசத்துக்கு நம்ம பைபிளை முடிக்கணும், வேதத்தை முடிக்கணும். இந்த வேதத்தை வாசிக்கலாம் சுகம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அப்படியே நம்ம முகம் 6 மணி மாதிரி நீளமா இருக்கு, வேத புத்தகம் பத்தலை, இன்னும் புசிங்க, அள்ளி புசிங்க. எதையும் சொல்றாரு, அதை புசித்தான் எசைக்கிட்டான்னு விட்டாரு, புசித்தாங்க. அது மதுரம். வாட்டு உள்ள இருக்க தேவன் மையப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அவனை ஒரு மணி நேரம் ஜெபிச்சவங்க 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. குறிப்பு வச்சு ஜெபித்தவங்க குறிப்பை முடிச்சுட்டு குறிப்பை எடுத்து வச்சுட்டு ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. அவ்வளோ தேவை இருக்கு, அவ்வளோ நமக்கு தேவை இருக்கு. ஏன்னா பருவத்தை பார்த்துடணும். இந்த பிரச்சனைக்காக இந்த மாணிக்கத்தை விட்டுடலாமா, இந்த மண்ணுக்காக அந்த மாணிக்கத்தை விட்டுடலாமா? தேவனாகிய கர்த்தர் கர்த்தரை செய்ய தான் போகிறார். இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது சொன்னாங்க இல்லையா, ஜெப வார்த்தை,
ஆவியில் சுகமளிக்க போகிறோம், சரீரத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இதுவரைக்கும் இல்லாததெல்லாம் நடக்க போகிறோம். நான் சொல்லுறேன். ஒரு பாப்பா ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அங்கிள், என்னோடய ஹஸ்பண்டுக்கு டிசம்பர் 31 ஜாப் முடிஞ்சு போச்சு. எப்போ சொல்கிறாங்க? டிசம்பர் 13 நினைக்கிறேன், 12 கால் பண்ணாங்க. நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம். என் ஹஸ்பண்டுக்கு கான்ட்ராக்ட் 31 முடியுது. ஆனால் 1 என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. வேறு ஜாப் பார்க்கணும். ஆனால் நாங்கள் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்குறோம். கொஞ்சம் மினிஸ்ட்ரி வேலைகள், நாங்கள் செய்கிற வேலைகள், நானும் ரொம்ப வேலைகளமாக இருக்கிறேன். ஸோ 12 நான் சொன்ன மக்களை கவலைப்படாத, கர்த்தருடைய காரணம் ஒன்று எடுத்தோம். வச்சோம் 2 அல்ல 3 பேர் நாமத்தினாலே எங்கே கூடினாலும் சரி அவர் அற்புதம் செய்வார். அந்த மகளுக்கு கலக்கம். ஏன்னா ஆகஸ்ட்ல இவங்களோட கான்ட்ராக்ட் முடியுது. அப்போது குழந்தை இருக்குது, வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். 15 ஜெபம் பண்ணியாச்சு. 2 நாள் திருப்பி ஃபோன் அடிக்கிறாங்க. என்னோட ராத்திரியில் ஃபோன் வந்துருக்கு. எனக்கு தெரியும், நைட்டில் ஃபோன் செலுத்த மாட்டோம், தூங்கியிருப்போம். காலையில் எழுந்து என்னாச்சு மக்களே, வாட் ஹேப்பன் நடந்துருக்கு. அங்கிள், என் ஹஸ்பண்ட் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்ன? ஜாப் அப்ளை பண்ணவும் இல்லை, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணவும் இல்லை, ஆஃபர் லெட்டர் மெயில் வந்துருச்சு. 1 ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. நடக்குமா சொல்லுங்க? நம்ம நாட்டிலேயே நடக்காது, வெளிநாட்டில் எங்கேருந்து நடக்கும்? எல்லாருமே இருக்கிறவர்களாய் காண்கிற உங்கள் தேவனாகிய அவர் நீருக்கு அடிக்கடி நீர் பாய்ச்சல் பாதுகாத்துக் கொள்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்கும்? இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே நடக்காது. நான் மெட்ராஸில் ஊழியத்துக்காக போன்னு சொல்லிட்டு போயிட்டேன். 826 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். எத்தனை? 826 இன்டர்வியூ. இப்போ மாதிரி நெட்டெல்லாம் கிடையாது. நல்லா போய் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு பயோடேட்டா எழுதி சைன் பண்ணி ஒரு 20 கவரில் தூக்கி போட்டு ஜோன் ஆப்பையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கும். போய் கம்பெனி வாசலில் போர்டை பார்த்து அந்த கம்பெனி பேர் எழுதி உள்ள கொடுத்துட்டு வருவோம். அதில் எனக்கு ஒரு 200க்கு மேற்பட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நல்ல ஜாப். அப்போவே 40,000 50,000 சம்பளம் இல்லை. அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். போவேன், ஜாயின் பண்ண போவேன். நாளைக்கு வாங்க சார், இன்னைக்கு வாங்க சார்மா. அதில் எதுவுமே நான் ஜாயின் பண்ணவே இல்லை. கடைசியாக 7 வருஷம் அதில் ஊழியாக நடத்திட்டு இருக்கேன். கத்தனை ஊழித்து கிடைத்தேன். வீட்டில் உணர்வுல யார் நம்ம கத்தை ஊழித்து ராஜான்னு கேட்டால் நிறைய பேர் சிரிக்கிங்க. உங்கள் நிலவை எனக்கு நல்லாவே தெரியும். பேசுகிறார் கத்தரோட பேசுனாரா? நீ ஆமையா பேசுனால எனக்கு ஊழித்து போகிறேன்னு சொல்கிறேன். அடிச்சு பேசுங்க, கத்தரை பற்றி பேசுகிறேன். ஜாப் கிடைக்கும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்பா அங்கே ஃபோன் பண்ணுறாரு, என்னப்பா ஆச்சு? ஜாப் பண்ணிட்டு கேட்டு நீ ஜாப்லாம் கரெக்டாக வேலை கிடையாது தெரியாது. 7 வருஷம் கழிச்சு பயங்கரமான இக்கட்டு டக்குன்னு ஒரு வேலை வந்துச்சு. வந்து நேராக கால் பண்ணால் அப்பாயின்மெண்ட் இல்லை, வந்து ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு போட்டேன். நேராக போட்டு ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு போயிட்டேன். அன்றைக்கி 24,900 சம்பளம். அன்றைக்கி ஈவினிங் ஒரு கன்வென்ஷன் நாங்கள் ஓடணும். போய் அந்த கன்வென்ஷன் போய் நான் வருஷம் வெயிட் பண்ணுறேன். ஸோ வருஷத்துக்காக போய் நிற்கிறேன். ஆரம்பிக்கிறேன் வெள்ளிக்கிழமை சந்தோஷத்தோடு. ஆனால் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. ஆண்டு சொல்கிறாரு, இந்த வேலைக்கு போகக்கூடாது. தனியாக இருந்தால் பரவாயில்லைங்க, வீட்டில் ஒரு அம்மனி இருப்பாங்கல்ல, அவங்க நம்ம நம்புறதே பெருசு, அவங்க நம்ப வைக்கிறது அதை விட பெருசு. அவங்களும் கூட்டத்தில் உட்காந்துருக்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. வாங்கிட்டு ஆண்டவரே என்ன பேசினாச்சு, நான் இப்போ 6 நடத்தணும், 6 முடிச்சு. சரி இருந்தாலும் மண்டே போனேன். போனால் என் முன்னாடி நம்ம இருக்கக்கூடாத ஒன்று ஒரு 8 அடி உயரத்தில் வச்சுருக்கேன். நான் ஒரு ஊழியக்காரன். ஏன்னா என்னை பார்த்து சர்டிஃபிகேட்ஸாக போகிறது மனசே வரல. வேற உள்ள போனேன். நாளைக்கு வரைக்கும் வந்துட்டேன். நைட் அடுத்த நாள் கால் பண்ணேன், நான் வரல. ஏன் தெரியுமா? எனக்கு சொன்ன வேலையை மட்டும்தான் நான் செய்வேன். நாளைக்கு சொன்னேன். என்கிட்ட மக்கள் ரொம்ப கஷ்டம். ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த வேலைக்கு போனீங்கன்னா நம்ம தப்பிச்சுக்குவோம். ஆனாலும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, அந்த சிந்தனை சாப்பாடு இல்லை, சூழலே இல்லை, ஊழிய செய்து வழி இல்லை இல்லையா? கரெக்டாக கைவிடலை. இன்றைக்கு ஊழிய ஆரம்பித்து 29 வருடங்களை கடந்து விட்டோம். எத்தனை நாட்கள் பசி, பட்டினி, கண்ணீர், வறுமை அடைந்திருக்கிறோம்.
ஆனால் இன்று செழிப்பான அவருடைய சந்நிதியில் வந்து நிற்கிறோம். இப்போ அன்னைக்கு பேய் வந்து எங்கள் கூட உட்காந்துருக்கோம், ஆராதனை பண்ணுவோம், அந்த சோஃபாவில் உட்காந்துருக்கோம், ஜபம் பண்ணுவோம், ஜன்னல் மேலே சீல் இருப்பாங்க, அதில் உட்காந்து குளிச்சு பார்த்துட்டு இருக்கோம். நான் விரட்ட மாட்டேன், பாவம் கழுது அதிக போய் ஆராதனை பண்ணுவேன், முடியாது, அதான் ஆராதனை விட்டுருவேன். ஆமாங்க, திரும்பி பார்க்காதீங்க. விசுவாசம் வரணும், செய்வனை வரணும், ஏவல் வரட்டும், மைய வரட்டும், மந்திரவாதம் வைக்கணும். உங்கள் முடியை கேட்டால் கொத்தாய் முடி கொடுக்கும், உடனே என்னவனா செஞ்சு போனாங்க. கால் மணி கேட்டால் நல்லா ஒரு கூடை அள்ளி கொடுக்கும், போய் என்னவனா செஞ்சுக்கிறாங்க. யாக்கோபு விரோதமான மந்திரம் செயல்படுவதில்லை, இஸ்ரவேல் விரோதமான பரிசுத்தல் செயல்படுவதில்லை. ஆனால் வைக்கிறான், கொஞ்சமாக வைக்கிறான், என்னமோ பண்ணிட்டு போட்டோம். நமக்கு ஒருத்தர் வாக்குப்படி இருக்கிறாரு, நம் துன்பமானவர்களை கட்டுவேன். அதை தான் இன்னைக்கு வீட்டில் போன உடனே கையை வீட்டில் வச்சு சொல்லுங்க, வச்சு சொல்லுங்க. ஏன் சொல்லுங்கிறாரு, ஆராதனைக்கு போயிருக்காங்களே, நீ பேசினே நிர்மூலமானவர்களை கட்டுவீராம், பாழாய் போனவர்களை பயிர் நிலமாய் மாற்றுகிறவராம். இன்று முதல் நீ கட்டுகிறீர்கள் விசுவாசிக்கிறேன், நான் எழுந்து கட்டுவேன். ஒரு தடவை பண்ணுவேன், கட்ட பெரிய நன்மை செய்கிறேன். கட்ட கைவிட மாட்டேன், ஒரு நாளும் கைவிட மாட்டேன். சாப்பாடு சாப்பாடு வரும், அதுக்காக உலக போட்டு ஆட்டோரை உப்பு கொடுக்க மிளகா முடியல கேட்கக்கூடாது. வரையா மொத்த எக்ஸிக்யூட்டிவாக தான் வரும், நமக்கு கிடைச்ச டாப்பு தான் வரும். நிறைய சொல்லுங்க, சும்மா உட்காந்துட்டு இந்த லோக்கல் கடையில் உட்காந்துக்கிட்டு பொட்டி கடையில் உட்காந்துக்கிட்டு எனக்கு இதுதான் தகுதி. ஐயா, இந்த தகுதியை கற்று கொடுத்தாரு, பரலோகத்தை தகுதி கொடுத்துருக்காரு, அவன் கண்ணால் பார்க்கணும். அவ்வளோதான். நீ கற்று நல்லா வச்சிருக்காரா, பைக்கில் போறீங்களா போங்க, நாளைக்கு போய் பெரிய உட்காந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து ஊழியெல்லாம் போய் நீங்கள் உட்கார ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் அழைப்பு. அந்த தாழ்வை கத்தர் பார்ப்பார், ஒட்டிந்த உள்ளத்தை பார்ப்பார், உத்தமத்தை கத்தர் பார்ப்பார், எழுந்து கட்டுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஏசாயா 41:17 கடைசியாக ஒரு வசனம். ஏசாயா 41:17. சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான், மறந்துடாதீங்க, வரலையே சொல்லுங்களேன், கர்த்தராகிய நான் உங்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் உங்களை கைவிடவே மாட்டேன். நல்ல கைகளை கர்த்தர் நல்லா தட்டுங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அது தண்ணீரை தேடி, அந்த தேடுதல் தான் இன்னைக்கு நம்மளோட முக்கியமான ஒரு வேலை. அவன் சொல்லுவோம், அவன் சொல்லுங்க, நல்லா ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணி சந்தோஷமா இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட போயிடக்கூடாது. ஆண்டவருக்கு பத்தாது, இன்னும் வேணும். ஆண்டவர்கிட்ட பார்த்தா பேராசை காட்டணும். இல்லையே சொல்லுங்க, ஆசை பத்தாதியா பேராசை வேணும். இன்னும் பார்க்கணும், இன்னும் தரிசிக்கணும், இன்னும் உங்களை ஆராதிக்கணும், இன்னும் உடைய பிரசன்னத்தை தெளிச்சிருக்கணும். நல்ல தேவ பிரசன்ன ஆராதனை பிரசனம் நடத்தினாங்க. அந்த பிரசனத்தை விட்டு அசையவே முடியாது. முடிக்கும் பொழுது ஏன் முடிஞ்சது, அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சா தெரியவே இல்லை. ஓ, the sweet presence of God உங்களோட வருகிறது. இந்த வருஷத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஒரு காரியம் ஆண்டவர் பார்த்து நீங்க சொல்லுவீங்களா, ஆண்டவரே நான் உங்களை அவமானப்படுத்த மாட்டேன், நான் உங்களை தோல்வி அடைய விட மாட்டேன், சாத்தானுக்கோ என்னுடைய அவிசுவாசத்துக்கோ என் பலவீனத்துக்கோ நான் பயந்து நீர் எப்படி வச்சிருக்க நம்பிக்கை நான் தட்ட மாட்டேன். நான் ரொம்ப காட்சி இருப்பேன், நீர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர், நீர் யுத்தம் செய்வீர், அதை ஜெயிக்க போகிறது நீங்கள் தான். வேண்டதற்கெல்லாம் வேதத்தை எப்படி வைத்துவிட்டு எல்லோரும் கண்களை மூடி Glory be to God. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. எல்லா கண்களை மூடி கர்த்தராகிய நான் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். நிர்மூலமாக கட்டுவார், வாழ்நாளை கைகளை மாற்றப்படுவார். எல்லா கண்களை முடிப்ப பேசப்பெரிய ஆண்டவரே, இன்று நான் மாறணும், வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் நான் மாறணும். everything has to change. என் விசுவாசம் மாறணும். சில வேளைகளில் நான் தோல்வி அடைந்து விடுகிறேன், சில வேளையில் நான் சோர்ந்து போகிறேன், ஆனால் நான் மாறணும். உதவி செய்கிறேன். என்
பேசி எல்லா நல்ல ஸ்தோத்திரம் சொல்லி அவரை ஸ்தோத்திரம் அவரே பயிர் வாழாய் போனதை கட்டுகிறதை வாழாய் போனதை கட்டுகிற விசுவாசத்தை கொண்டு வாழாய் போனை நான் வாழாய் உடைக்கப்பட்ட என்னுடைய மொழியும் வாழாய் மறுக்கப்பட்ட என்னுடைய குடும்பம் வாழாய் மறுக்கப்பட்ட என்னுடைய சூழ்நிலைகளை கட்டுகிற தேவனே என்று நான் அறிக்கையிடுகிறேன். சொல்லுங்க, நான் அறிக்கையிடுகிறேன். தேவரீர் நீர் கட்டுவீர், தேவரீர் நீரை கட்டுவீர். வாழாமை வாழ்க்கை கட்டப்படும், வாழாத ஸ்தலங்கள் கட்டப்படும், வாழாதவைகள் பயிரிடமாக்கப்படும். நான் கனிகளை தருவேன். என் நிலம் கனிகளாய் மாறும், என் ஸ்தலம் கனிகளாய் மாறும். இயேசுவின் நாமத்தினால் சத்தமாய் சத்தமாய் ஆவி நிறைந்து அறிக்கையிடுங்க. பிசாசு ஓடிப்போமா, உங்கள் வறுமைகள் மாறும், உங்கள் கட்டுகள் மாறும். இந்த வேளையில் வியாதிகள் காலாய் பறந்து போக போகிறது. சத்தத்தை மாத்திரம் பார்க்காதீங்க. ஒரு சில நிமிடங்கள் தான் விடாதீங்க, விடாதீங்க. சத்தமாய் சத்தமாய் கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். கர்த்தராகிய நீ உமது மேலின் விசுவாசத்தை வைக்கிறேன். உம்மை மாத்திரம் நான் நம்புகிறேன். நான் வாழை போனவன் தான். என்னுடைய விசுவாசம் சிறியதுதான். என்னால் அதை துவக்கினவர் நீர் அல்லவா. I am with my life. என் வாழ்க்கை நான் கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் என் குடும்பத்தை கட்டுகிறேன். உமது தயவினால் வாழை போன சகலமும் திரும்பி பார்க்க மாட்டேன். சகலமும் புதிதாகிறது. உங்கள் வாழ்க்கை புதிதாகிறது. உங்கள் குடும்பம் புதிதாகிறது. உங்கள் சரீரம் புதிதாகிறது. Everything is new. புதிய அவயவங்கள் உருவாகிறது. புதிய கிட்னி உருவாகிறது. புதிய காற்று உருவாகிறது. புதிய மூட்டுகள் உருவாகிறது. புதிய வல்லமை இறங்குகிறது. புதிய அபிஷேகம் இறங்குகிறது. புதிய கிருபை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்கள் வீடு கட்டப்படுகிறது. உங்கள் வாழ்க்கை கட்டப்படுகிறது. உங்கள் பிள்ளைகள் கட்டப்படுகிறார்கள். சாபங்கள் வெட்டப்படுகிறது. சாத்தான் வெட்டப்படுகிறான். இயேசு ஜெயிக்கிறார். கர்த்தர் ஜெயிக்கிறார். கர்த்தர் ஜெயிக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை வரவேற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் தேவ பிரசன்னம் இப்பொழுது. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்றி, நன்றி, நன்றி. குடும்பம், குடியின குடும்பம். ஒரு 7 பேர் இருக்கிறீங்க. கடந்த 2 வருஷத்துக்கு அதிகமாய் சிதறடிக்கப்பட்ட ஒரு உணர்வு குடும்பங்கள், உறவுகள். கர்த்தர் சீர்படுத்துகிறவர்கள் நீ கை வைத்தீங்கன்னா ஜீசஸ் ஒரு 7 பேர் கதை காண்பிக்கிறார். நீங்க தான் கை கொடுக்கணும், உங்களுக்கு கூப்பிட மாட்டேன். நல்ல மட்டும் கை வைத்தீங்கன்னா மகிமையான ஒரு தேவ பிரசன்னம். தேங்க்யூ ஜீசஸ். பின்பக்கத்துல ஒரு பெரிய 3 தேவதூதர்கள் வந்து நின்று கரத்தை நீட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அதை தரிசிக்கும் சொல்லி ஆண்டு நான் பார்க்க ஆண்டவரே, இந்த பிரசனத்தை பார்க்கணும். தேங்க்யூ ஜீசஸ். 1 2 3 4 5 6 7 வெரி குட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த 7 பேர் கைகளை கெஞ்சிறது போல வச்சுக்கிறீங்களா? கர்த்தர் இப்ப உங்களை எடுப்பிக்க போகிறார். கல்லின் மேல் கல் இல்லாதபடிக்கு தகர்த்து எறியப்பட்டீர்கள். ஆனால் கர்த்தர் இப்பொழுது கட்டி எழுப்ப போகிறார். குடும்பம் மீண்டும் கர்த்தர் பரிசுத்தமான குடும்பம் கட்டி எழுப்ப போகிறார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஈன பிசாசு அற்புதமான குடும்பங்களில் உன்னுடைய விளையாட்டு முடிந்தது. மரித்த இயேசுவின் விழாவில் உயிரோடு எழுந்த தேவ வல்லமையினால் இந்த 7 குடும்பங்களை கட்டி எழுப்புகிற தேவ வல்லமை இவர்கள் மேலும், அந்த குடும்பத்தின் மேலும், அந்த வீட்டின் மேலும் இப்பொழுது பாய்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை முதலாவது பெற்றுக்கொள்ளுகிறேன். நீர் என் வீட்டின் தலைவர் என்று சொல்லுங்க. கர்த்தர் இப்பொழுது கட்டுகிறார், கட்டுகிறார், கட்டுகிறார். பெரிய வல்லமை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதுல ஒரு 3 வீடு, ஒரு 3 வீட்டுல நீங்க வீட்டுல இந்த 1 வாரத்துக்குள்ளாக நீங்கள் வாங்காத, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத அந்நிய சில பொருட்களை பார்ப்பீங்க. கயிறு அல்லது தாயத்தை போன்ற சில குப்பைகள் ஏதாவது வித்தியாசமா பார்ப்பீங்க. அதை பார்த்த உடனே ஜீசஸ் கால் பண்ணி அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க கண்ணு முன்னாடி எல்லாம் வெளியில கொண்டு வந்து போட போறார். பிரைஸ் பீட்டிங் ஆயுத படம் சொல்லி கர்த்தர் வெளிப்படையான அற்புதம் உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறார். நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா. அப்படியே வியாதி உள்ளவர்கள் கருத்தை வியாதியுடைய ஸ்தானத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தமான ஒரு தேவனுடைய வல்லமை. நீங்க பல நாள் ஜெபிச்சிருந்தால் இன்னைக்கு விடுதலை கடந்து கொடுக்க போகிறார். உச்ச தலைவர் உள்ள கால் வரைக்கும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த அல்சர் ரிஃப்ளெக்ஸ், இந்த அல்சர்னால எதிர்கழிப்பு அதிகமாக எடுக்கடிக்கிற ஒரு 3 பேர் கொஞ்சம் தீவிரமான அந்த காரியத்தில் இருக்கீங்க. கை வைத்துக்கிறீங்களா? எஸ், தேங்க்யூ.
கர்த்தர் உங்க விரலுக்கு தொட்டு சுகமாக்கி பாருங்க. உங்க கருத்தை தொட பாருங்க. நேரடியாக தொட போகிறார். இயேசுவின் நாமத்தில் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வேலைக்காக சிலுவையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிற, சிலுவையிலிருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இயேசுவின் ரத்தத்தினால் பொல்லா ஆவியை எப்பொழுது இந்த சரீரத்திலிருந்து வேரோடு அசைத்து புதுக்கி சாம்பலை எரித்து சாம்பலாக்கி போடுகிறேன். இயேசுவின் ரத்தத்தினால் சுகம் தந்ததற்காக நன்றி. பெற்றவர்கள் இயேசுவின் நீங்கள் துறையினாய் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் ஒரு கிளாஸ் எடுத்து இயேசுவின் ரத்தம் செய்யுங்க. ஒரு ட்ராப் இயேசுவின் ரத்தம் குடிச்சிருங்க. வீடு ஃபுல்லாக தெளிச்சிருங்க. கர்த்தர் எல்லாரும் முடிவு கட்டினார். கை தட்டுங்க. கர்த்தர் போய் விடாம வியாதியுடன் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் ரத்தம் இப்போது இறங்கிட்டோம். உச்ச தலைவர் உள்ள கால் வரை இருக்கிற நாட்டின் நரம்புகள் இயேசுவின் நாமத்தை ஸ்திரப்படுத்துகிறேன். பலவீனமான எலும்புகள் ஸ்திரப்படுவதாக, கால்கள் ஸ்திரப்படுவதாக, சரீரம் ஸ்திரப்படுவதாக, பொல்லாத வியாதிகள் எப்படியே தொடாதபடி ஒவ்வொரு சரீரத்தின் அவயவங்களும் எலும்புகளை இயேசுவின் நாமத்தை பலப்படுத்தி வியாதிகளை எரிந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஈடுபடுகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு வீட்டுக்கு போகும் பொழுது கர்த்தராகிய நீ சொன்னதை காணும்படி கர்த்தர் செய்கிறார். பூரண சுகத்தோடு ஆவி நிறைவுடன் சாட்சியுடன் மகிமைப்பட்ட கிருபைத்தார். எல்லாரும் கைகளை உயர்த்தி தேச அழைக்கிற குடும்பத்திற்காக நிர்வாகத்தில் ஒவ்வொரு டாவருக்காக ஜெபிக்க போகிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே போனாக்கூடிய இந்த மொழி பெருகட்டும். ஒவ்வொரு ஃபேமிலியை கர்த்தர் சமூகமாய் ஆசீர்வதிக்கிறார். தேவ மகிமையான ஆசை வைத்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த 102 கோபுரங்கள் பல மடங்கு பெருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகிற்கு மறுபடி பெருகட்டும். எதிரான கீழ் நொறுக்கப்பட்டது ஊழியரின் பங்குள்ள ஒவ்வொருவரும், மேனேஜர்ஸ், ஒவ்வொரு ஸ்டாஃப் ஒவ்வொருவரும் இதே அபிஷேகத்தை வல்லமை பெற்றவர்களாய் உலகெங்கும் மறுபடி செயல்பட்ட கதற்கை பாராட்டு ஆசீர்வதிப்பீராம். மதுரை ஜவர்கள் உட்பட ஒவ்வொருத்தரும் ஊழியர்களுக்கு ஆசீர்வதிப்பீராம். ஆளுநர்கள் வந்தாசனை பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஜெபித்தவர்களை நடத்துகிறவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறோம். பெரிய சாட்சியாய் மாற்றும் கர்த்தராகிய நீரை சொல்லி அதை செய்து முடிப்பேன். எங்கள் நாமத்துக்கு மேல நமது நாமத்தை உயர்த்தி வாழ்த்துகிறோம். உடைய வீடுக்கு போகும் பொழுது தூதர்கள் அந்த இடத்தில் இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறதை கண்டு சாட்சி காண்கிறார். எங்கள் நாமத்துக்கு மேல நமது நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறார்கள் பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றோடும், சகல பரிசுத்தவான்களோடும், இந்த கோபுரத்தோடு ஊழியத்தோடும்